ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹாஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நான் உங்க அசீம். வாரம் நம்ம நிகழ்ச்சியில புதிய கருவிகள், அரிய தகவல்கள்னு ஏராளமான கருவிகளையும் அதோட தகவல்களையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரமும் உங்களுக்கான பிரத்யேகமான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வாரம் நம்ம கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சியில நம்ம கூட ஸ்டுடியோல இருக்க மிஸ்டர் வருண் கிருஷ்ணன் ஃப்ரம் போன் அரீனா. அவர்கிட்ட தான் இந்த வாரம் நம்ம செக்மெண்ட் கொண்டு போறோம். ஹாய் மிஸ்டர் வருண். ஹாய். சோ பாத்தீங்கன்னா நம்ம வாரம் நம்ம சொல்லவே தேவையில்ல, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான போன்ஸ், புது டிவைசஸ் இந்தியாவில் லான்ச் ஆகுதோ இல்லையோ நிறைய டிவைசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே நம்ம ஷோ கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம மொபைலை பத்தி பார்க்க போறோமா, ஒரு டேப்லெட் பத்தி பார்க்க போறோமா? ஆக்சுவலி நம்ம சொல்லணும்னா ரெண்டும் கலந்த ஒரு டிவைஸ் பத்தி பார்க்க போறோம். ரெண்டுமே கலந்த டிவைஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா இதுதான் ஏசஸோட பேட் போன் ஒரு ப்ராடக்ட். இது பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா சொல்ல போனா ஒரு மொபைல் போன் தான். ஆனா நீங்க இந்த டேப்லெட்குள்ள அந்த போனை நீங்க டாக் பண்ணீங்கன்னா அது ஒரு டேப்லெட்டா மாறிடும். சோ இது ஒரு டாக் மாதிரி ஒரு டிவைஸ். இப்ப ஆப்பிள்க்குலாம் டாக் இருக்க மாதிரி இந்த ஆசஸ் போனுக்கு ஒரு டாக் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஆமா. சோ இது பாத்தீங்கன்னா இதுதான் பேட் அப்படின்ற ஒரு பார்ட் இந்த ப்ராடக்ட். இது பேட் போனோட பேட் இது. சோ இதுதான் டேப்லெட். சோ இதுதான் போன். சோ இது ஒரு நார்மல் மொபைல் போன் தான், ஒரு ஆண்ட்ராய்டு போன் தான். சோ ஒரு ஹை எண்ட் ஸ்பெக்ஸ் இருக்கிற போன். சோ இப்படி பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே இன்சர்ட் பண்ணலாம் இந்த போன் இந்த டாக்குள்ள. அண்ட் இப்படி இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பீப் சவுண்ட் வரும் உங்களுக்கு. இந்த பீப் சவுண்ட் வந்த அப்புறம் உங்களுக்கு டேப்லெட் ஃபங்க்ஷன் ஆன் ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த போன் அப்படியே உங்களுக்கு டேப்லெட்டா மாறிடுச்சு. அண்ட் நீங்க போன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்க இந்த டேப்லெட்ல பண்ணலாம். அண்ட் திரும்பி நீங்க போன் மோடுக்கு போனோம் அப்படின்னா போன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்த உடனே மாறிடும் மோடு போன் மோடுக்கு. பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அந்த டேப்லெட் தனியா யூஸ் பண்ண முடியாது, போனோட சேர்ந்து தான் யூஸ் பண்ணணும். பட் இது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு டிஸ்பிளே அவுட் ஆர் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த மொபைல் போன் ஸ்கிரீன் மாதிரி தான். சோ நீங்க சொல்றத பார்த்தா இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம மொபைலோட ஹிஸ்டரியில இப்படி ஒரு மொபைல் பார்த்தது இல்ல. அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த மொபைலை தனியா யூஸ் பண்ணலாம், பட் டேப்லெட்டை தனி டேப்லெட்டா யூஸ் பண்ண முடியாது. அப்படிதானே? சரி, ஓகே. பட் இந்த காலகட்டத்தில் மக்கள் மொபைல் வாங்குறதே ஒரு ஃபீல், ஒரு லக்ஸரி ஃபீல் இருக்கணும். ஒரு ஹோம் தியேட்டர் நம்ம வீட்டில் எப்படி நம்ம ஃபெசிலிட்டேட்டடா பாக்குறோமோ அதே மாதிரி பார்க்கணுன்றதுக்காக தான். சோ அந்த மோட்டிவ்காக தான் இவங்க பேட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இல்ல வேற என்ன மோட்டிவ் உங்களுக்கு? மெயினா மக்கள் ஒரு டேப்லெட் கேரி பண்றாங்க, ஒரு போனும் கேரி பண்றாங்க. சோ ரெண்டு ப்ராடக்ட்டா கேரி பண்றாங்க, இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. அதனால எதுக்கு ரெண்டு ப்ராடக்ட் கேரி பண்ணும், சிங்கிள் ப்ராடக்ட் கேரி பண்ணா போதும். லைக் ஒரு டேப்லெட் ஃபங்க்ஷனாலிட்டியும் யூஸ் பண்ணலாம், மொபைல் போன் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஒரு அருமையான விஷயம் இந்த ப்ராடக்ட் பத்தி என்னன்னா, நீங்க இந்த டாக்குள்ள போட்டப்புறம் இந்த பேட்ல இந்த போன் நீங்க டாக் பண்ணப்புறம் இதுக்குள்ள இன்பில்ட் பேட்டரியும் இருக்கு டாக்குள்ள. சோ நீங்க போன் இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிருக்கும் போது சார்ஜ் ஆயிட்டே இருக்கும் போன். ஓகே. சோ இதுல ஒரு போன் லைக் ஒரு இன்பில்ட் பேட்டரியும் இருக்கு இந்த டாக்குள்ள. சோ நீங்க இந்த டாக்குள்ள இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் பண்ணிட்டே இருக்கலாம் போனை. சோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வெளியே இருக்கீங்க, நீங்க ஒரு பேட்டரி ஒரு பவர் பேங்க் மாதிரி ஒரு செகண்டரி ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கு இந்த பேடுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி செகண்ட் ஸ்கிரீன் அண்ட் நிறைய ஆப்ஸ் டேப்லெட் மோடும் இருக்கு, போன் மோடும் இருக்கு. ஸோ நீங்க போன் மோட்ல யூஸ் பண்ணும்போது நார்மல் போன்ல தெரியுற மாதிரி தெரியும். அண்ட் நீங்க டேப்லெட் மோட்ல யூஸ் பண்ணும்போது இந்த ஃபுல் ஸ்கிரீன் 10 inch ஸ்கிரீன் காமிக்கும் ஆப்ஸ். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில் இது வரைக்கும் அவங்க லான்ச் பண்ணல பேட் போன் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன். பட் பழைய வெர்ஷன் இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. இது லேட்டஸ்ட் வெர்ஷன், இது பேட் போன் இன்ஃபினிட்டின் அப்படின்ற மாடல். சரி, ஓகே. நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் ஆஸ் வெல் அஸ் கிரியேட்டிவான ப்ராடக்ட் எல்லாம் சரிதான். இதோட பிரைஸ் ரேஞ்ச் இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்களா? என்ன பிரைஸ் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட்? சோ கிட்டத்தட்ட இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 50,000 to 60,000 இருக்கும் அந்த ப்ராடக்ட்டோட விலை, இன்க்ளூடிங் போத் த டேப்லெட் அண்ட் போன். ஸோ அந்த லெவல் தான் வருது. பட் இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேலக்ஸி S4 ஆர் ஒரு HTC One அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் 600 ப்ராசஸர், குவாட் கோர் ப்ராசஸர், ஃபுல் HD ஸ்க்ரீன்,
13 மெகா பிக்சல் கேமரா, ஒரு 2300 mAh பேட்டரி, கிட்டத்தட்ட எல்லாமே 32 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது வந்து நானோ சிம் கார்டு யூஸ் பண்ணுது இந்த ஃபோன். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல வந்து நானோ சிம் கார்டு யூஸ் பண்றதுன்னா இந்த பேட் ஃபோன் இன்ஃபினிட்டி தான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நானோ சிம் கார்டு வந்து ஒன்லி ஐபோன்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐபோன் 5, ஐபோன் 5s தான் யூஸ் ஆயிட்டு இருந்தது. ஸோ முதல் முறையா வந்து நான் ஆப்பிள் டிவைஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்னா ஏசஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க ஒரு டிவைஸ் வந்து. பட் நீங்க ஹார்ட்வேர் பில்ட் குவாலிட்டி எல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஒரு பிரீமியம் ஃபீல், மெட்டாலிக் ஒரு பிரீமியம் பில்ட் குவாலிட்டி. ஸோ நீங்க அன்லைக் அதர் மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஏசஸ் லேப்டாப்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஒரு பிரீமியம் பில்ட் குவாலிட்டி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதே பில்ட் குவாலிட்டி இதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஆல் இன் ஆல் ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட் தான். அண்ட் லைக் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு வேல்யூ ஃபார் ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ரொம்ப வேல்யூபிளான ப்ராடக்ட். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து வேல்யூ ஃபார் மணின்னு சொல்ல முடியாது, வேல்யூ ஃபார் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கீங்க. இன்னொரு மெயினான டிராபேக் என்ன, நம்ம ஆஸ் வி ஸ்போக் earlier, இதை வந்து மொபைல் போனை நம்ம இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேற நீங்க இந்த டேப்லெட்டை நம்ம இண்டிவிஜுவலா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கீங்க. சரி, சேம் இந்த டேப்லெட் நம்ம டாக்கா யூஸ் பண்ணலாம், ஃபைன். பட் இந்த டேப்லெட் நம்ம சார்ஜ் பண்ணணும் இல்லையா? சப்போஸ் இஃப் வி வாண்ட் டு யூஸ் as a dock means. சோ இந்த டேப்லெட் இன்பில்ட் பேட்டரி இருக்கு. சோ நீங்க போனும் டேப்லெட்டும் சேர்ந்து சார்ஜ் பண்ணலாம். இதுலயும் மைக்ரோ USB போர்ட் இருக்கு இந்த டேப்லெட்லயும். சோ நீங்க சார்ஜ் பண்ணா as well as அந்த நீங்க டேப்லெட்டும் சார்ஜ் ஆகும், போனும் சார்ஜ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் போன் சார்ஜ் ஆயிரும். சோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்கு, போன் ப்ரிஃபர்ட் மோட், டேப்லெட் ப்ரிஃபர்ட் மோட். உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணணும்னா சோ நீங்க போன் தனியா வெளியே, அதுவும் மைக்ரோ USB தான், வெளியே செப்பரேட்டா சார்ஜ் பண்ணிக்கலாம். டேப்லெட் குள்ள டாக் பண்ணிட்டு திரும்பி அதையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். சோ ரெண்டுமே சார்ஜ் ஆயிக்கும். ஸோ பெஸ்ட் என்னன்னா, நீங்க வெளியே எங்கேயா போறீங்க, ஃபோன் தனியாக வச்சிருப்பீங்க, டேப்லெட் பேக்குள்ள இருக்குன்னா, நீங்க ஃபோன் பேட்டரி லோவா இருக்குன்னா உடனே லாக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ஃபோன் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 days 3Gல யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு சேர்ந்து காம்பினேஷன். நார்மல் ஃபோன்ஸ்லாம் 1 day தான் வரும் 3Gல. இது வரும் 3 to 4 days வரைக்கும் வரும் over 3G because of the excellent battery. So battery backup வந்து ரொம்ப நல்ல. ஆமா, because of this ஒரு பேட்டரி பேங்க், பவர் பேங்கே பண்டில் பண்ணிருக்காங்க இந்த டேப்லெட் குள்ள. அதனால அது நல்ல ஃபங்க்ஷனாலிட்டி. சோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா, ரொம்ப கிரியேட்டிவ் சென்ஸோட பண்ணிருக்காங்க. அண்ட் மோர் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னா நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம பேசிக்கிட்டே போலாம். அதே நேரத்தில் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபேக்டர் அப்படின்னா, அபார்ட் ஃப்ரம் தட் இந்த டேப்லெட்டா தனி யூஸ் பண்ண முடியாது, அது ஓகே. பட் அபார்ட் ஃப்ரம் தட் வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஃபேக்டர்? மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, லைக் இதுல வந்து இந்த மாடல் வந்து மைக்ரோ SD எக்ஸ்பான்ஷன் கிடையாது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து லிமிடெட். ஸோ 32 GB தான் ஸ்டோரேஜ். ஸோ ஃபியூச்சர் மாடல்ஸ் இதுலேயே வந்து இன்னொரு நியூ மாடல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதில் வந்து மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆனால் இந்த கரண்ட் மாடலில் வந்து உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடையாது. இல்லை. ஸோ இவ்வளோ நீங்க டேப்லெட் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி மூவிஸ்லாம் பார்க்கணும்னாலும் 32 GB ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு லிமிட்டடா இருக்கு. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டேப்லெட் ஃபங்க்ஷனாலிட்டி இண்டிவிஜுவலாக தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்க வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்க டேப்லெட்டை தனியாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க அது ஒரு பேசிக் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் ஆடியோ அவுட் அதெல்லாம் வந்து நீங்க போன்ல இருந்து தான் எடுக்கணும். ஸோ டேப்லெட்ல கிடையாது. ஸோ நீங்க வந்து அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலி நீங்க கால்ஸ் எடுக்கணும்னா நீங்க போனை வந்து ஆக்சுவலி வெளியே எடுக்கணும்னு தேவையில்லை. நீங்க ஆக்சுவலி டேப்லெட்ல வந்து நீங்க மைக்ரோஃபோனா வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அப்படியே வந்து எதர் ஹெட்செட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஆர் டைரக்டா இதுல இருந்து நீங்க போன் கால் அட்டென்ட் பண்ணலாம். சோ ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த Asus Pad போனோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து நான் நார்மல் மொபைல் யூஸ் பண்றேன், எனக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் வேணும், அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் மொபைல் மட்டும் இல்லாம ஒரு என்லார்ஜ் ஸ்கிரீன்ல நான் ஒரு வீட்ல ஹோம் தியேட்டர்ல ஒரு மூவி பாக்குற ஃபீல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து Asus Pad போன் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றதா வந்து ஒட்டுமொத்த எக்ஸ்பர்ட்டோட கருத்தாவும் இருக்கு. சோ கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு லைன் அப் பண்ணி. இப்ப ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஸ்டே இன் வியூஸ் வில் கேட்ச் யூ ஆஃப்டர் ஷார்ட். பேக் டு தி ஷோ வியூஸ். இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹாஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் நான் உங்க வசீம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து Asus Pad phone அப்படின்ற ஒரு மொபைல் கம் ஒரு வந்து ஒரு டேப்லெட் கூட சொல்லிக்கலாம். ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபென்டாபிளஸான ஒரு டிவைஸ் பத்தி பார்த்தோம். செகண்ட் செக்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற எக்ஸ்பர்ட்டை கேட்கலாம். என்னஜி, இப்போ யூஸ்வலா செகண்ட் செக்மெண்ட் எல்லாமே ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, ப்ராடக்ட்டே கையில இல்ல. ஸோ ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எங்க ரிஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் Samsung Galaxy Gear Watch. ஓ சூப்பர். ஸோ வாட்ச் பத்தி பார்க்க போறோம். முன்னாடியே ஒரு பெபிள் வாட்ச் பத்தி பார்த்திருக்கோம். அது வந்து இது Note 3 பத்தி பேசும்போது நம்ம இந்த Galaxy Gear பத்தி பார்த்தோம். சொல்லப்போனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனல் ஒரு டிவைஸ் கூட சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிவைஸ். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச். Samsung Gear. ஸோ எல்லாரும் ஆப்பிள் iWatch எதிர்பார்த்திருந்தாங்க. இது வந்து சாம்சங்கோட Galaxy Gear. இதுதான் வந்து Galaxy Gear. ஸோ Note 3 மட்டும் தான் அது ஒர்க் ஆகுது இப்போதைக்கு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸ் தான். பாத்தீங்கன்னா கேமரா கூட இருக்கு இங்க கீழே.
ஸோ நீங்க வந்து வாட்ச்ல இருந்தே நீங்க போட்டோ ஸ்பை கேம் அதுக்கு நம்ம யூஸ் ஸ்பை கேமராஸ் மக்கள் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து ஆக்சுவலி நாட் ரெக்கமெண்டட் தான். சாம்சங்கோட மோட்டிவ் வந்து ஸ்பை கேம் வந்து யூஸ் பண்றது இல்ல. ஆமா, இது பேசிக்கா வந்து இன்ஸ்டன்ட்டா நீங்க ஒரு போட்டோ எடுக்கணும். நீங்க போன் வந்து ரீச்சபிளா இல்ல. ஸோ ஆனா நீங்க போட்டோ இன்ஸ்டன்ட்டா ஒரு மூவ்மெண்ட் எடுக்கணும்னா போன் இஸ் நாட் ஐடியல் டிவைஸ். ஸோ நீங்க வந்து கூகுள் கிளாஸ் அந்த கான்செப்ட் இருக்கு. வேரபிள்ஸ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் டெக்னாலஜி, அதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ வேரபிள்ஸ் தான் நம்ம லைக் பாடி மேல இருக்கு வேர் பண்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து ஆர் கேஜெட்ஸ், அதுதான் வேரபிள்ஸ். ஸோ இது வந்து வேரபிள் டெக்னாலஜி தான் அது. ஸோ நீங்க உங்க லிஸ்ட் மேலே இருக்கு டிவைஸ். ஸோ நீங்க இன்ஸ்டன்ட்டா ஒரு போட்டோ எடுக்கணும். சரி, நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் பாக்குறீங்க ரோட்ல, நீங்க போகணும்னா உடனே வந்து நீங்க வந்து இது ஸ்வைப் பண்ணா எல்லாமே வந்து ஸ்வைப் பேஸ்ட் யூஐ தான். ஸோ நீங்க அப்படியே நீங்க ஸ்வைப் டவுன் பண்ணா கேமரா வந்துடும். ஸோ நீங்க அப்படியே வந்து இங்க கிளிக் பண்ணா நீங்க போட்டோ எடுத்துடலாம். ஸோ இன்ஸ்டன்ட்டா வந்து நீங்க வீடியோ ரெக்கார்டிங்கும் இருக்கு. ஸோ வீடியோ ரெக்கார்டிங்கும் இருக்குதுல்ல. ஸோ வீடியோவும் கேப்சர் பண்ணலாம். அண்ட் பட் என்ன ஒரே லிமிடேஷனா வீடியோ வந்து ஒன்லி அபவுட் 10 செகண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ணலாம் வீடியோ. ஸ்டோரேஜ் கெபாசிட்டி எப்படி இந்த வாட்ச் சாம்சங் கியர்? ஸ்டோரேஜ் வந்து ஒன்லி அபவுட் 8 GB ஆஃப் ஸ்டோரேஜ் தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து நோட் 3 மட்டும் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து கியர் மேனேஜர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர், அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ணாதான் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் வாட்ச். ஸோ நீங்க ப்ளூடூத்லேயே தான் இருக்காது. ஸோ இது ஆக்சுவலி ப்ளூடூத் அக்சரி தான் கேலக்ஸி கியர். ஸோ இண்டிபெண்டா இருக்காது. நம்ம அந்த பேட் ஃபோன் அந்த டேப்லெட் மாதிரி தான் கியரும். நீங்க அந்த ஃபோன் இல்லைன்னா எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. வெறும் வேணா டைம் வேணா பார்க்கலாம், அவ்வளவுதான். அண்ட் பட் வேற எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டியே கிடையாது. ஸோ இந்த கேலக்ஸி கியர் சாஃப்ட்வேர் நீங்க கியர் மேனேஜர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளாக்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் லைக் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு என்ன பியூட்டினா இந்த கேலக்ஸி கியர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. போன்ல இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லாவே வந்து அப்படியே வந்து இது ஆக்சுவலி ரன்னிங் ஆன் ஆண்ட்ராய்டு தான் அது. ஓகே. ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு வாட்ச்குள்ள இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய வந்து ஆப்ஸ்லாம் கூட இருக்குதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆப்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஆப்ஸ் இருக்கு. லைக் இதெல்லாம் டிஃபால்ட் ஆப்ஸ், லாக்ஸ், வாய்ஸ் மெமோ, அதெல்லாம் டிஃபால்ட் ஆப்ஸ். பட் நீங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்க சாம்சங் ஆப்ஸ் ஸ்டோர் வழியா நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நிறைய லைக் நோட் டேக்கிங் அப்ளிகேஷன், லைக் இந்த கேமரா 360 அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்க வந்து வாட்ச்ல இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ண சீசன் போயிட்டு இப்போ வாட்ச்ல, ஏன்னா இதுவும் ஆண்ட்ராய்டு தான். ஆனால் அந்த ஆப்ஸ் வந்து கொஞ்சம் லைக் கஸ்டமைஸ் ஃபார் த கேலக்ஸி கியர் ஸ்க்ரீன். இது அரௌண்ட் கிட்டத்தட்ட அரௌண்ட் 1.5 இன்ச் ஸ்க்ரீன். ஸோ அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க ஆப்ஸ். அண்ட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் டாகல் பண்ணலாம். என்ன பியூட்டினா நீங்க ஏதாவது கால் வந்ததுன்னா, உங்க போன்ல கால் வந்ததுன்னா நீங்க போன் எடுக்க வேணாம், இங்கேயும் ரிங் ஆகும். நீங்க அப்படியே வாட்ச் நீங்க லைக் உங்க அப்படியே யூ கேன் ஸ்பீக் இன்டு தி வாட்ச். ஸ்பீக் இன் தி வாட்ச் மீன்ஸ் நம்ம இயர்ஃபோன் நம்ம எப்படி கேட்க. சோ இதுலயே ஒரு லவுட் ஸ்பீக்கர் இருக்கு வாட்ச்க்குள்ள. சோ நீங்க அது வழியாவே அவுட்புட் இருக்கும், கேட்கலாம். சோ ஒரு நீங்க கார்ல வந்து எப்படி ஒரு ப்ளூடூத் ஸ்டீரியோ வழியா நீங்க ஸ்டீரியோ சரி, ஆமா, அந்த மாதிரி நீங்க எப்படி நீங்க பேசலாமோ சுத்திலும் கேட்கும் நீங்க பேசுறது. பட் ஸ்டில் நீங்க ஆக்சுவலி டைரக்டா அப்படியே வாட்ச்க்குள்ள நீங்க பேசி கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேட்கிறேன், நம்ம சேம் விஷயம் நம்ம இதுனா பெபிள் வாட்ச் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பார்த்திருக்கோம். பட் அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்போட ஃபுல் நோட்டிபிகேஷன் எல்லாமே இதுல வருது. அண்ட் மோரோவர் சாம்சங் கியர்லயும் வருதுன்றீங்க. ஓகே. இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன, இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட ஒரு கிரேஸ் என்ன, ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் தான். சோ ஃபேஸ்புக், ட்விட்டர் இதோட அப்டேட்ஸ்லாம் இன்னும் வாட்ச்ல பார்க்கலாமா எப்படி? பார்க்கலாம். நீங்க கிட்டத்தட்ட எனி அப்ளிகேஷன்ஸ் வேணா நீங்க இதில் இன்ஸ்டால் பண்றீங்களா, எனி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், எனி அப்ளிகேஷன்ஸ் இது சப்போர்ட்டடா இருந்ததுன்னா நீங்க அதுல வந்து நோட்டிபிகேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் ரீசெண்டா அப்டேட் கூட நோட்டிபிகேஷன்ஸ் ஒரு அப்டேட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட எல்லா அப்ளிகேஷன்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க கியர்ல பார்க்கலாம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, கம்பேர்ட் டு பெபிள் என்னன்னா ஒன் வே, நான் சொன்ன மாதிரி பெபிள் வந்து ஒன் வே வாட்ச் மாதிரி தான். இன்டராக்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெபிள் நீங்க கால் வந்தா நீங்க பார்க்கலாம், யார் கால் ரிஜெக்ட் பண்ணலாம், அட்டென்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். இது என்னன்னா நீங்க இங்க இருந்தே கால் இனிஷியேட் பண்ணலாம். டச் ஸ்கிரீனா இருக்கிறதுனால. சோ டூ வே இனிஷியேட்டிவ். சோ நீங்க வந்து டச் ஸ்கிரீனா இருக்கிறதுனால நீங்க ஏதாவது கான்டாக்ட்ஸ் கூட இங்க ஆக்சுவலி இந்த வாட்ச்ல இருந்து நீங்க கான்டாக்ட்ஸ் கூட பார்க்கலாம். அண்ட் மோரோவர் இதோட சார்ஜிங் டிவைசஸ்லாம் எப்படி, இதோட சார்ஜிங் வந்து அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மோரோவர் சார்ஜரோட மத்த ஆக்சசரிஸ்லாம் பிரைவேட்டா கிடைக்குதா? சோ இது என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே போர்ட்ஸ் கிடையாது இதுல சார்ஜ் பண்றதுக்கு. பட் ஒன்லி பின்ஸ் இருக்கு. சோ இது ஆக்சுவலி சார்ஜ் பண்றதுக்கு ஒரு ஷெல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஷெல்லுல வந்து ஒரு மைக்ரோ USB போர்ட் இருக்கும். அதுல தான் சார்ஜ் பண்ணணும். சோ அது ஒரு லிமிடேஷன் வேற. நீங்க இதை எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா சார்ஜ் நீங்க அந்த ஷெல்ல வந்து வீட்டுல விட்டீங்கன்னா அவ்வளவுதான், அந்த வாட்சை சார்ஜ் பண்ணவே முடியாது. சோ அது ஒரு டிராபேக்.
அண்ட் அதான் மெயினா பேட்டரி லைஃப் தான் ஒரு பெரிய டிராபேக். பட் இது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ ஆனால் அதனால வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரி குட். பட் நீங்க சொன்ன ஆக்சரி ஃபார் நோட் 3 அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பட் இப்போ ஆட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சாம்சங் நோட் 3 வந்து சாம்சங் கியரோட சேர்ந்து தான் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நானே எடுத்துக்கலாம். இப்போ நான் சாம்சங் நோட் 3 வாங்கிட்டேன் கடையில். பட் எனக்கு அதுக்கப்புறம் சாம்சங் கியர் வாட்ச் தேவைப்படுது, செப்பரேட்டா வாங்கிக்கலாமா இந்த வாட்ச்? செப்பரேட்டா வாங்கிக்கலாம். என்ன விலை தான் கொஞ்சம் அதிகமா பிரைஸ் பண்ணிருக்காங்க. என்ன பிரைஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட 23,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. 23,000 ஆல்மோஸ்ட். சோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு அக்சரிக்கு லைக் எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்ல மக்கள் அவ்வளவு பே பண்ணி வாங்குவாங்களா டவுட் தான். சோ பிரைஸ் நீங்க சொன்னா 23,000 தான். முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ சாம்சங் நோட்ல பார்த்தா கலர்ஸ் விட்டுருக்காங்க. பிளாக் விட்டுருக்காங்க அண்ட் ரெட் இருக்கு, ஒயிட்லாம் இருக்கு. அண்ட் சாம்சங் கியர் வாட்ச்லயும் வேற கலர்ஸ் ஆமா மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. இது கோல்டன் கலர் இது. பட் கிட்டத்தட்ட ஐ திங்க் கிரீன், yellow, பிளாக், ஒயிட் நிறைய கலர்ஸ்ல விட்டுருக்காங்க. அது ஏன்னா வாட்ச் வந்து எங்க நம்ம மக்களுக்கு நிறைய கலர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது எப்பவுமே வேர் பண்ற ஒரு பொருளா இருக்கிறதுனால. சோ அதனால அது வந்து நிறைய கலர்ஸ்ல விட்டுருக்காங்க. பட் இந்தியால எவ்வளவு லிமிடெட் கலர்ஸ் தான் இந்தியால அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ வியூஸ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பிரைஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் பெரிய விஷயமாவே தெரியாதுங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா புதுசான இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், மத்தவங்க வந்து யூஸ் பண்ணாத ஒரு விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த மாதிரி டேஸ்ட் உள்ள மக்களுக்கு கண்டிப்பா இந்த போன் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் சொல்லலாம். அண்ட் மோரோவர் இது வந்து பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்றது 23,000. அது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிறைய மக்கள் வாங்கலாம். அண்ட் மோரோவர் இது வந்து சாம்சங் இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனால நம்ம எக்ஸ்பெக்ட் சொன்ன மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் அவங்க இன்னும் டிசைன் இதில் விடலன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி சாம்சங் கியர் வந்து ஒரு நல்ல ஒரு புதுசான ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் தான் சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதோட செக்மெண்ட் முடியலங்க. இன்னும் நம்ம ஒரு ஜெனரலான டாபிக் பற்றி பேச போகிறோம். இப்போ இல்லை ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஸ்டேட் இன் வியூஸ் வில் கேட்ச் யூ ஆஃப்டர் ஷார்ட். ஒன்ஸ் அகைன் பேக் டு தி ஷோ வியூஸ். இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹாஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் நான் உங்க வசீம். பிரேக்கிங் பண்ணி சாம்சங் கியர் அப்படின்ற ஒரு வாட்ச் பத்தி பார்த்தோம். நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்களை பத்தி பேசிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாட் டாபிக் பத்தி பேச போறோம். மிஸ்டர் வருண், பாத்தீங்கன்னா நான் வந்து அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து இந்த காலத்துல வந்து ஆண்ட்ராய்ட் போன்ஸ் ஆகட்டும் இல்ல iOS எந்த மொபைல் யூஸ் பண்ணலாம் அப்ளிகேஷன் முக்கியமான ஒரு அங்கமா வைக்கிறது இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் போன்ல வந்து உங்களுக்கு போட்டோஸ் தான் தனியா ஹைட் பண்ண முடியாது. வேற நீங்க வந்து சாம்சங்ல நீங்க வந்து ஹிடன் ஃபோல்டர்ஸ் தான் போட்டு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேட் உள்ள ஒரு போனுக்கு இப்ப வந்து வால்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனா விட்டுருக்காங்க. வால்ட் எப்படின்னா நம்ம வந்து ஆஸ் இட் இஸ் அந்த வால்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உடனே பாஸ்வேர்ட் போட்டுடலாம். நம்ம என்ன தேவையான பாஸ்வேர்ட் போட்டுட்டா அந்த போட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், இல்ல நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து அது ரொம்ப ஹிடன் ஃபேக்டராகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் பத்தி நீங்க சொல்லுங்க. ஸோ இது வந்து டே டு டே ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்றது. நம்ம போனை வந்து லைக் ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஃபர்மேஷன் யாரும் பார்த்துடக்கூடாது. அதனால வந்து ஃபோன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸ் வந்து யாராவது விளையாடுறதுக்காக கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு கால் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. அப்போ வந்து ஏதாவது நம்மளோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் வியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து நிறைய அப்ளிகேஷன் செக்யூரிட்டி வைஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ வால்ட் நீங்க சொன்ன அப்ளிகேஷன் இருக்கு. என்கியூ மொபைல்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்களும் அதே மாதிரி சிமிலரா வந்து ஃபைல் வால்ட் அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து கிட்டத்தட்ட உங்க எஸ்எம்எஸ் எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணிடலாம். அண்ட் உங்க கான்டாக்ட்ஸ் கூட நீங்க ஃபுல் கான்டாக்ட்ஸ் காமிக்க வேணாம். ஆக்சுவலி இது பேசி போனோம்னா ஆண்ட்ராய்டில் ஆக்சுவலி ஒரு கெஸ்ட் மோட் அப்படின்னு ஒரு மோட் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ்ல இருக்கு, போன்ல இன்னும் அவைலபிளா இருக்கான்னு தெரியல. பட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் Nexus 10, Nexus 7 அந்த மாதிரி டேப்லெட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பிரைவேட் லைக் ஒரு கெஸ்ட் மோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு, கிட்ஸ் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து யாருக்காவது லைக் டிவைஸை கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண வேணாம். பட் ஸ்டில் யூ வாண்ட் டு லெட் தம் யூஸ் த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டி, லெட் தம் ப்ரௌஸ் தி இன்டர்நெட் ஒரு கால் பண்ணணும், எந்த வேணா கேம் யூஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னா நீங்க கொடுத்துடலாம். பட் என்னன்னா உங்களுக்கு ஒரு தனி யூசர் மாதிரி இருக்கும். ஒரு விண்டோஸ் பிசில ஒரு மேக்ல வந்து உங்களுக்கு ஒரு தனி யூசர் லாகின் மாதிரி, அதே மாதிரி இப்போ டேப்லெட் போன்ஸ்லயும் அந்த மாதிரி லாகின் கிரியேட் பண்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. அண்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லயும் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா அவங்க வந்து டே டு டே நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் அது. ஸோ அது வந்து ஃபியூச்சர்ல போன்ஸ்ல கூட எல்லா போன்ஸ்லயும் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரே போனை நிறைய பேர் ஷேர் பண்ணோம்னா இப்போ மல்டிபிள் டிவைசஸ் இருக்கு வீட்டில். ஸோ ஆனால் வந்து போர் அடிச்சு போயிடும் ஒரே டிவைஸை யூஸ் பண்ணி. அதனால வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க டிவைசஸ். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க ஃபுல்லும் வைப் பண்ணி ஃபார்மேட் பண்ணிலாம் கொடுக்க வேணாம். ஸோ நீங்க வந்து ஃபுல்லும் நம்ம இந்த ஹிடன் நீங்க லாகினை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ லாகினை சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டரா வச்சிருக்கலாம். ஸோ அது எப்பவுமே அது நம்ம இந்த ஐபோன் 5s பத்தி பார்ப்போம், இந்த டச் ஐடி அப்படின்னு ஒரு ஃபீச்சர் பத்தி பார்த்தோம், பாஸ்கோட் அப்படின்னு பத்தி பார்த்தோம். ஸோ அதை பத்தி பேசும்போது ஏன் ஆப்பிள் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாதி பேர் வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் யூசர்ஸ் வந்து ஒரு பாஸ்வேர்டே செட் பண்றது இல்லை போன்ஸ். ஸோ நிறைய வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ போன்ஸ் தொலைஞ்சு போனா கூட பரவாயில்ல, உங்களோட பர்சனல் டேட்டாலாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேங்க் அன்செக்யூரா இருக்கு, உங்களோட கான்டாக்ட்ஸ், உங்க வீட்டு கான்டாக்ட் டீடைல்ஸ், உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்க கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், உங்க பேங்க் டீடைல்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் கூட சில பேர் போன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் லைக் யாராவது மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ
always it is recommended that you like put a password any product you use. Phone வந்து நம்ம எப்பவுமே ரொம்ப லைக் பர்சனலான டிவைஸ். ஸோ அதனால வந்து பெட்டர் டு ஹேவ் பாஸ்வேர்டு. அதனால வந்து அது ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அந்த ஆப்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் சிலது இன்னும் அதை பற்றி பேசணும்னா வந்து ஆக்சுவலி இப்போ ஃபோன்ஸ் டெஃப்ட் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நிறைய ஆப்ஸும் இருக்குது. இப்போ ஃபைண்ட் மை ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோனில் ஒரு ஆப் லைக் ஆப்பிள் ஆஃபர் பண்ணுற சர்வீஸ். சாம்சங் ப்ராடக்ட்ஸ்லையும் அந்த மாதிரி ஒரு ஃபைண்ட் யுவர் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆண்ட்ராய்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க, டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கூகுள் வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா டிவைசஸ்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன டிவைசஸ் தான் நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட லொக்கேஷன் கூகுள் மேப்ஸ்க்கு காமிக்கும் நீங்கள் அதை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அதுவும் நீங்கள் ஆக்சுவலி யாராவது நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் தெரியாது, லைக் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா எங்கே இருக்குன்னு தேடுவோம். அதனால ரிமோட் வைப்பிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் இந்த ஃபைண்ட் மை ஐஃபோன்லையும் சரி இந்த ஆண்ட்ராய்ட்லையும் சரி ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா சரி ஃபோன் போச்சு ஓகே ஃபைன், அந்த டேட்டா என்ன ஆகுது, யூ டோன்ட் வாண்ட் உங்கள் டேட்டா வந்து வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ என்ன பண்ணலாம், ரிமோட்டாக வைப் பண்ணலாம். ஸோ அண்ட் வேற யாரும் வந்து லாகின் பண்ண முடியாது உங்க டிவைஸ்க்குள்ள. நீங்க பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிமோட்டா லாக் ஆயிடும். சோ ஃபுல் அண்ட் நம்ம யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வைப் ஆயிடும். எல்லாமே போட்டோஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாமே வைப் ஆயிடும். அண்ட் சம்டைம்ஸ் அந்த போனை நீங்க வந்து அன்யூஸ்ஃபுல்லா கூட பண்ணலாம். ஸோ சிம் கார்டை சேஞ்ச் பண்ணாலும் இமீடியட்டா பாஸ்வேர்டு கேட்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் வந்துடும். ஆர் லைக் அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ ஃபைண்ட் மை ஐஃபோன் அண்ட் அந்த ஃபைண்ட் மை ஃபோன் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூசர்ஸ்க்கு. ஏன்னா வந்து ஃபோன் தெஃப்ட் இருக்குது ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்ட் நாட் ஒன்லி தெஃப்ட், நீங்களே மிஸ்பிளேஸ் பண்ணிடுறீங்க, வீட்டில் எங்கே வச்சிருப்பீங்க ஃபோன், எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிட்டு இருப்போம். ஸோ அது வந்து ரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி ஆப்ஸ்லாம். ஸோ நீங்கள் ரிங்னு போட்டிங்கன்னா அது ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோனை நீங்கள் கையில் கிடைச்சப்பறம் நீங்கள் அதை சைலன்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிங்கை ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோல் வந்து இந்த காலத்தில் மொபைல் வந்து எந்தெல்லாம் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு அதே நேரத்தில் மொபைலில் இருக்க அப்ளிகேஷன் நிறைய இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லோ இல்லையோ ஃபியூச்சர் ஜென்ரேஷன் மொபைல் யூசர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ண ஃபேக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் வரும், தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ. நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அதே நேரத்தில் மொபைல் ஆகட்டும், இந்த ஏசஸ் பேட் ஃபோன் அண்ட் செகண்டரி வந்து சாம்சங் கியர் வாட்ச் அண்ட் லாஸ்ட் அப்ளிகேஷன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ வரும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எபிசோட் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபேக்ட்ஸ் மூலமா உங்களுக்கும் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பர் கன்க்ளூஷன்ல கொண்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னு நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். மீண்டும் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீக் அட் த சேம் டைம் சேம் ஷோ கேட் பஸ்ஸில் வந்து சந்திக்கிறேன். அந்த தான் இட்ஸ் மீ அசீம் சிங். டாடா பை, டேக் கேர்.